ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909. கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், இந்த கூட்டத்தில் எத்தனை நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்காங்க அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருக்கா? முன்னேற்பாட்டு பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடந்து வருது? எந்த ஒரு கட்சிக்கும் மிக முக்கியமான அடித்தளம் என்பது இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் தான். அதாவது உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தெருக்களிலும் இருப்பவர்களுடன் நேரடியாக தொடர்பு வைத்திருப்பவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தான். அந்த வகையில் தமிழக அரசியல் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் 26, 27 ஆகிய நாட்களில் அக்கட்சியின் தலைவர் விஜய் நேரடியாக பங்கேற்க இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுமார் 8000 நிர்வாகிகளை அவர் நேரடியாக சந்திக்க இருக்கிறார். முதல் நாளில் அதாவது 26ஆம் தேதி ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும், அடுத்த தினம் 27 ஞாயிற்றுக்கிழமையில் கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். இதற்காக குறும்பபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கக்கூடிய திறந்தவெளி அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் தற்போது அந்த கல்லூரியின் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலைப்பாடுகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திறந்தவெளி அரங்காக இருப்பினும் இரு புறங்களிலும் தகர சீட்டுகள் கொண்டு முழுமையாக அடைக்கப்பட்டு வருகின்றன. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தோம்னா மிக முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸ் மூடப்பட்டு நிர்வாகிகள் வருவதற்காக ஒரு கருப்பு கேட் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் QR கோடு வழங்கப்பட்டு அந்த QR கோடுகள் ஸ்கேன் செய்த பிறகே, அதாவது ஒரு பகுதியின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட தலைமையின் கீழ் வருவார்கள். அவர்களின் கீழ் எத்தனை பேர் வரப்போகிறார்கள் என்பதன் காரணமாக அவர்களிடமே QR கோடுகள் கொடுக்கப்பட்டு ஸ்கேன் செய்த பிறகே ஒவ்வொருவரும் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். கட்சியின் மிக முக்கிய நிர்வாகிகளை தவிர மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தவிர வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட போவதில்லை. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் கோவைக்கு வருகை தர இருக்கிறார். அதாவது நடிகராக இருந்த காலகட்டத்தில் 2014ஆம் ஆண்டு கத்திப்பட வெற்றி விழாவை தொடர்ந்து கட்சி கூட்டத்திற்காக வருகிறார். அதாவது ரசிகர்களின் தளபதியாக இருந்தவர் தொண்டர்களின் தலைவனாக வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு கோவையில் நடைபெற இருப்பதன் காரணமாக வரவேற்புகளுக்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். சனிக்கிழமை காலையில் தான் அவர் கோவை விமான நிலையம் வர இருக்கிறார். அதற்கான அறிவிப்பை ஒரு பொது அறிவிப்பாகவே நேற்று அறிவித்திருந்தனர். வரவேற்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். விமான நிலையத்திலிருந்து இங்கே இந்த தனியார் கல்லூரி இருக்கும் இடத்தின் வரையிலும் சாலை மார்க்கமாக பல்வேறு விதமான வரவேற்பு ஏற்பாடுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த உள்ளே அரங்கிற்கு வரும் வரையில் அவருக்கு கூடுதலான உற்சாகமான வரவேற்புகளை கொடுப்பதற்காக உயரமான பில்டிங், அதாவது கட்டடங்களில் இருந்தும் பூக்களை தூவுவதற்கும், அது மட்டுமல்லாமல் ஆகாய மார்க்கமாக அவருக்கு பூக்களை தூவுவதற்கான ஒரு ஏற்பாடும் இருப்பதாக தகவலாக கூறியிருக்கிறார்கள். உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வருபவர்களுக்கு உணவு என்பது இதுவரை சொல்லப்படவில்லை. சிற்றுண்டிகள் மற்றும் தண்ணீர் வழங்கப்படுவதாக கூறியிருக்கின்றனர். இவ்வாறான சூழலில் வரும் 26, 27 ஆகிய இரு நாட்களிலுமே கோவையில் விஜய் முகாம் இருப்பதன் காரணமாக கோவைக்கு விஜய் வருவது என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, கோவைக்கு விஜயின் வருகையை முன்னிட்டு என்னென்ன முன்னேற்பாட்டு பணிகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909.